بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்திலே ஈமானிய பயிற்றுவித்தல் என்ற தலைப்பில் நம்பிக்கை சார்ந்த அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கட்டளையிட்ட பல செய்திகளை நானும் நீங்களும் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இன்றைய இந்த வகுப்பில் அவதூறு குறித்து அல்லது படதூறு, அல் குர்ஆனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்னவெல்லாம் எச்சரித்து இருக்கின்றார்கள் என்பதை பார்க்க இருக்கின்றோம். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகின்ற போது யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே என்று அல்லாஹ் ஆரம்பிக்கின்றான். நம்பிக்கை கொண்டவர்களே என்று அல்லாஹ் ஆரம்பிக்கும் போதே நாளை மறுமைக்கு ஒரு மூமினுக்கு தேவையான முக்கியமான ஒரு தகவலை அல்லாஹ் சொல்லுகின்றான் என்ற அர்த்தத்திலே நானும் நீங்களும் இதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இன்ஜாக்கும் ஃபாசிக்கும் பினபைன், ஒரு கெட்டவன் ஒரு செய்தியை கொண்டு வந்தான் என்றால் ஃபதபையனு, அதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள், அது உண்மையா பொய்யா என்று. அன்துசீபு கோமம் பிஜஹாலத்தின், அறிவில்லாமல் தெளிவில்லாமல் ஒரு கூட்டத்தின் மீது தவறான முடிவுகளை நீங்கள் எடுக்க வாய்ப்பு இருக்கின்றது. ஃபதுஸ்பிஹு அலாமா ஃபஅல்தும் நாதிமீன், அதற்கு பிறகு நீங்கள் எடுத்த அந்த தீர்மானம் முடிவுக்காக கவலைப்படக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அப்போ இந்த வசனத்தில் எந்த ஒரு செய்தி உங்களுக்கு வந்தாலும், உங்களுடைய கண் பார்வைக்கு பார்த்திராத, நேரடியாக உங்களுடைய காதுகளுக்கு கேட்டிராத யாராவது ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அல்லாஹ் சொல்கின்றான் ஃபதபையனு, அதை நீங்கள் தெளிவுபடுத்திக்கோங்க, அது எந்த அளவுக்கு உண்மையான செய்தி அப்படி என்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஜ்தனிபு அஸ்ஸபஅல் மூபிகாத், 7 பெரும்பாவங்களை விட்டு நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அந்த 7 பெரும்பாவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரணமான பாவங்கள் அல்ல. அதில் ஒன்றாவது சொல்கிறாங்க அஷ்ஷிர்கு பில்லாஹ், இணை வைத்தல், நிரந்தர நரகத்தை பெற்றுத்தரக்கூடிய அந்த பாவத்தில் அந்த பட்டியலில் தான் ரசூலுல்லாஹ் 7ஆவதாக சொல்கின்றார்கள் அல் கதுஃபுல் முஹ்சனாத்தில் முஃமினாத்தில் காஃபிலாத்தி, பத்தினித்தனம் கொண்ட முஃமினான பெண்கள் மீது அவதூறு சொல்லுவதும் 7 பெரும்பாவங்களில் உள்ள ஒன்று, அதை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கின்றதை பார்க்கலாம். ஏன் இந்த 7 பெரும்பாவங்கள், எத்தனையோ பாவங்கள் இருக்க அவதூறு சொல்லக்கூடிய செய்தியை இந்த 7க்குள்ள கொண்டு வந்தாங்கன்னு சொன்னால், இந்த உலகத்தில் ஒரு மூமின் அவன் உயிர் வாழுவதற்கு சமமான ஈக்குவலான ஒன்று தான் அவனுடைய மானமும் அவனுடைய மரியாதையும் கௌரவம். அது செத்துடுச்சுன்னு வைங்களே, இல்லாமல் போச்சுன்னு வைங்களே, இந்த உலகத்தில் நிம்மதியாக அவனால் வாழ முடியாது. அவனுடைய குடும்பத்தில்
சமூகத்தில் பெரிய ஒரு தலை குனிவை ஏற்படுத்தி எங்களுக்கு பார்க்கலாம். மாற்று மதத்தில் உள்ள பலரும் தற்கொலைக்கு போய் நின்று தன்னை அழித்து கொள்ளக்கூடிய நிலைக்கு போகின்றார்கள். தங்களுடைய மானம் போகின்ற, கௌரவம் போகின்ற பட்சத்தில். அப்போ இஸ்லாம் அந்த மானத்தை, கௌரவத்தை இன்னொருத்தருடைய அதை எந்த அனுமதியும் இல்லாமல் பறிப்பதற்கு, அதை சீரழிப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் அணுவளவும் அனுமதி இல்லை. எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் என்றால், கடைசி ஹஜ்ஜி, அதுதான் முதல் ஹஜ்ஜி, பல உபதேசங்களை நபித்தோழர்களுக்கு சொல்கின்றார்கள். அதில் ஒன்றை ரசூலுல்லாஹ் சொல்கின்ற போது சும்மா மொட்டையாக சொல்லாமல், மற்ற எல்லாத்தையும் சும்மா பொதுவாகவே சொன்னாங்க. ஒரு விஷயத்தை சொல்கின்ற போது அதை சும்மா சாதாரணமாக சொல்லாமல் அது எந்த அளவுக்கு அவசியமான ஒன்றென்றதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. ஐயௌமிக்கும் ஹாதா, இன்றைய நாள் எந்த நாள், இந்த இடம் எந்த இடம், இந்த மாதம் எந்த மாதம். நபித்தோழர்கள் நினைச்சாங்க புதுசாக ஒரு பேரை ரசூலுல்லாஹ் சொல்ல போகிறாங்க போல. அல்லாஹு வரசூலுஹு அஅலம் என்று சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த நாள், இந்த மாதம், இந்த இடம் எந்த அளவுக்கு புனிதமானதோ. மனிதர்கள் புனிதமாக நினைக்கிறாங்களா இல்லையா? மனிதனுடைய மானத்தை புனிதமாக நினைக்காட்டியும் பள்ளிக்குள்ளே வந்தால் பேசக்கூடாதுன்னு நினைப்பாங்க, பள்ளிக்குள்ளே வந்தால் சத்தம் போடக்கூடாதுன்னு நினைப்பாங்க, பள்ளிக்குள்ளே வந்தால் அடுத்தவனை பற்றி பேசக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஏன்? புனிதமான இடம். அப்போ இதை விட அதிகம் புனிதம் நிறைந்த இடம் தான் மக்கா. அப்போ இந்த மக்காவை நீங்கள் எந்த அளவுக்கு புனிதமான இடமாக அந்த மாதத்தை, அந்த நாளை நினைக்கிறீங்களோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், அதே போல இன்ன திமாஅக்கும், அடுத்த மனிதனுடைய இரத்தம், வஅம்வாலக்கும், அடுத்த மனிதனுடைய சொத்து செல்வங்கள், வஅஅராதக்கும், அவர்களுடைய மானம் மரியாதை, பைனக்கும் ஹராமுன், உங்களுக்கு மத்தியில் அது ஹராமானதாக இருக்கும், மதிக்கப்பட வேண்டிய, கண்ணியப்படுத்தப்பட வேண்டியது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரண போற போக்குல சொல்லாம அவருடைய கண்ணியத்தை, தாற்பயத்தை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சில உவமைகளோடு எனக்கும் உங்களுக்கும் அதை கற்பிக்கின்றதை பார்க்கலாம். அப்போ ஒரு மனிதனுடைய மானம், மரியாதை எந்த அளவுக்கு உயர்வானது, சிறந்தது என்பதை இந்த ஒரு செய்தியில் புரிந்து கொள்ளலாம். இன்னும் சொல்வதாக இருந்தால், இன்றைக்கு சர்வ சாதாரணமாக இந்த நாக்கால அடுத்த மனிதருடைய மானத்தை, மரியாதையை, கௌரவத்தை நானும் நீங்களும் சீரழிக்கிறோம். இன்றைக்கு சமூகத்தில் பார்க்கலாம், சமகாலத்தில் நிறையவே பார்க்கலாம். ஆனால் நாளை மறுமையில் இது எந்த அளவுக்கு பெரிய ஒரு விபரீதமாக வந்து நிற்குது என்றதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. சஹாபாக்கள் கிட்ட கேட்குறாங்க, அததுரூன மல் முஃப்லிஸ், ஒன்றுமே இல்லாதவன் யாரென்று உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சஹாபாக்கள் சொல்கிறாங்க, லா திர்ஹம வலா மத்தா, இந்த உலகத்தில் ஒரு ரூபா காசு இல்லாதவன், ஒரு ரூபாவுக்கு பெறுமதியான சொத்துக்கள் இல்லாதவன், அவன் தான் வெறும் கையோடு நிற்பவன் யார் ரசூலுல்லாஹ்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே இல்லாதவன் யாருன்னு கேட்கும், இந்த சொத்து செல்வங்கள், காசு பணம் இல்லாதவங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இல்லை, யஅதி யௌமல் கியாமா, நாளை மறுமையில் ஒரு மனிதன் வருவான், பி ஸலாத்தின், 30-40 வருடம் தொழுத தொழுகை நன்மைகளை கொண்டு வருவான், வசியாமின், நோன்பு நோற்ற நோன்புடைய நன்மையை கொண்டு வருவான், வஸகாத்தின், கோடிக்கணக்காக கொடுத்த ஜக்காத்துடைய நன்மையை கொண்டு வருவான். சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அப்போ அந்த நேரத்தில் அவன் இருப்பான், ஒரு மனிதன் வந்து சொல்லுவான், யா அல்லாஹ், இந்த மனிதன் கதபஹாதா, என் மீது அவதூறு சொன்னான் யா அல்லாஹ், வதரபஹாதா, எனக்கு அடித்தான் யா அல்லாஹ், வஷத்தமஹாதா, என்னை திட்டினான் யா அல்லாஹ் என்று இந்த உலகத்தில் அவனால் யாருக்கெல்லாம் அநியாயம் செய்யப்பட்டதோ அவர்கள் வந்து சொல்ல, அவர்களுடைய நன்மைகள் அந்த மனிதனுக்கு சுமத்த, கடைசியாக எந்த நன்மையும் இல்லாத பட்சத்தில் அடுத்தவர்களுடைய பாவங்களை அவன் மீது சுமத்தி ரசூலுல்லாஹ் சொல்லுகின்றார்கள், துரிஹ ஃபின்னார், அவனை நரகத்தில் அல்லாஹ் எறிவான் அப்படின்னு சொல்லி. மனுஷன் என்ன நினைக்கிறான்? தொழுதா சொர்க்கத்துக்கு போகலாம், நோன்பு நோற்றால் சொர்க்கத்துக்கு போகலாம், ஜக்காத்து கொடுத்தால் சொர்க்கத்துக்கு போகலாம். ஆனால் இந்த ஹதீஸில் உன்னுடைய நாவை அவதூறில் இருந்து நீ பாதுகாத்தால் சொர்க்கத்துக்கு போகலாம் என்று ஒரு படி தொழுகைக்கு மேலே, ஒரு படி நோன்புக்கு மேலே, ஒரு படி ஜக்காத் ஹஜ்ஜுக்கு மேலே
இந்த நாவினால மனிதர்கள் செய்யக்கூடிய தீங்கினுடைய விபரீதத்தை கொண்டு வந்து வைத்து இந்த நாவை நீங்கள் பாதுகாத்தால்தான் தொழுகையினுடைய, நோன்பினுடைய, ஜக்காத்தினுடைய, ஹஜ்ஜினுடைய நன்மை நின்று உங்களுக்கு கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, ஏன் அடுத்தவனுடைய மானம், மரியாதை, கௌரவம் அது காக்கப்பட வேண்டியது. லேசா இந்த நாவால பேசலாம் என்று அதை நீங்கள் சீரழிக்க முடியாது. அதை காத்தால் மாத்திரமே இந்த தொழுகையினுடைய நன்மையை நான் மறுமையில் தருவேன், நோன்பு நோற்று நன்மையை தருவேன் என்று சொன்னா, வணக்க வழிபாடுகளை விட ஒரு படி மேல மனிதனுடைய மானத்தையும் மரியாதையையும் கௌரவத்தையும் அல்லாஹ்வுடைய தூதரும் கொண்டு வந்து வைக்கின்றதை எங்களுக்கு பார்க்கலாம். அப்ப அவதூறுக்கு இந்த அளவுக்கு பெரும்பாவங்கள்ல ஒன்றாக ரசூலுல்லாஹ் சொல்வதற்கும், நாளை மறுமையில வந்து எங்களுக்கு நரகத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒன்றாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வதற்கும், இந்த உலகத்தில் அல்லாஹ் புனிதமாக காக்கப்பட வேண்டிய ஒன்றாக சொல்வதற்கும் காரணம், மனுஷன் மதிக்கணும். அது கௌரவம் ரொம்ப முக்கியம். எந்த சந்தர்ப்பத்திலும் இன்னொருத்தனை இழிவுபடுத்துவதற்கு, கேவலப்படுத்துவதற்கு அணுவளவும் எனக்கும் உங்களுக்கும் அதிகாரம் இல்லை இஸ்லாத்திலே. சரி, அவதூறு என்றால் என்ன? அவதூறு என்று சொன்னா இல்லாத ஒன்றை சொல்றது. அதுல உயர்ந்த பட்ச அவதூறு என்னன்னு சொன்னா, ஒரு பெண்ணை இன்னொரு ஆணோட சேர்த்து பேசுறது, அல்லது ஒரு ஆணை ஒரு பெண்ணோட சேர்த்து பேசுறது. அப்படிதானே? இன்னைக்கு அவதூறு, உச்சகட்ட அவதூறு என்னன்னு சொன்னா அதை தாண்டி நொண்டி இல்லை. அப்ப அவதூறு என்று வருகின்ற போது ஒரு ஆணை ஒரு பெண்ணோடு சேர்த்து, அல்லது ஒரு பெண் ஒரு ஆணோட சேர்த்து பேசுறது, இப்படி பேசுறது இருக்குது இல்ல. இன்னைக்கு நாங்க எப்படியெல்லாம் பேசுறோம் என்று சொன்னா, ரோட்ல இருந்து ஒரு சும்மா ஒரு 2 நிமிஷம் ஒரு ஆணும் பெண்ணும் பேசினாலேயே நம்ம ஒரு கதையை பரப்பிடுறோம், இந்த இவங்க 2 பேருக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு. அல்ல இன்னைக்கு ஃபோன் வந்திருக்கிறனால தூரத்துலேருந்து ஒரு சின்ன வீடியோ அல்லது ஃபோட்டோ எடுத்து அவங்களோட வீட்டில் யாருக்காச்சும் அனுப்புறது, அல்ல குரூப்பில் போட்டு விடுறது, இந்த பார்த்தீங்களா இன்னாருக்கும் இவளுக்கும் வந்து தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏதோ அவசர தேவைக்கு ஒருத்தருடைய வீட்டுக்கு ஒருத்தர் போவாங்க வருவாங்க, யாருமே இல்லாத நேரத்தில் இந்தாளுடைய வீட்டுக்கு போனாங்கன்னு சொல்லி ஒரு கதையை பரப்பி விடுறது. அல்லது இன்னைக்கு சர்வ சாதாரணமாக பார்க்குறோம், இந்த பெண் இந்த இந்து ஹானோட அல்லது மாற்று மதத்தில் உள்ள இந்த பையனோட ஓடி போயிட்டாங்கன்னு ஒரு பெண்ணுடைய ஃபோட்டோவை போடுறாங்க. அது உண்மையிலேயே அந்த பெண் போனாலா அல்லது வேறு பெண்ணுடைய ஃபோட்டோவான்ற எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நாங்கள் ரொம்ப எங்களோட சமூகத்தின் மீது அதிகம் அக்கறை உள்ளவங்க மாதிரி, பார்த்தியா ஒருத்தர் இஸ்லாத்தை விட்டு போயிட்டா அப்படின்ற கவலையில் எல்லா குரூப்புக்கும் ஷேர் பண்ணுறது. அவருக்கு ரொம்ப கவலையாம் ஒரு பெண் இஸ்லாத்தை விட்டு போனன்றது. ஆனால் உண்மையிலே அது அந்த பெண்ணா இல்லை வேற யாராச்சா எதுவுமே தெரியல, வந்ததுமே அதை ஷேர் பண்ணுறது. இப்படி இன்றைக்கு சர்வ சாதாரணமாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் பாருங்க, கண்ணால் பார்த்த ஒரு செய்தி அல்லாஹ்வுடைய தூதரத்தில் வந்து சொல்கின்ற போது ரசூலுல்லாஹ் எப்படி நடந்து கொண்டாங்கன்னு பாருங்க. இன்றைக்கி நாங்கள் கண்ணால் பார்க்கறது கிடையாது, காதால் கேட்கறது கிடையாது, எவனோ ஒருத்தன் சொன்னதை கேட்டு, அதுவும் வந்து நாங்கள் தூரத்துலேருந்து என்னத்தை பேசினாங்கன்னு தெரியாமல் வந்து ஃபோட்டோவை எடுத்து போட்டு 2 பேரை சேர்த்து பேசி ஊர் முழுக்க பரப்பி சீரழித்து சின்ன பின்னமாக்குறது. அதுவும் குறிப்பாக இன்னைக்கு விதவைகளாக இருக்கக்கூடிய பெண்களை அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்தாலே அவங்களுக்கு ஒரு கதையை கட்டி அவங்கள பற்றி சீரழிக்கிறது நீங்கள் சமூகத்தில் பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில் வரக்கூடிய செய்தி, ஹிலால் இப்னு உமையா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் ரசூலுல்லாஹ்கிட்ட வந்து சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் வந்து என்னுடைய மனைவியை ஷரீக் இப்னு சஹ்மாவோட அவங்க 2 பேரும் கட்டிலே அல்லது அந்த நேரத்தில் 2 பேரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு இருக்கிறத நான் கண்ணால் பார்த்தேன், யா அல்லாஹ், யா ரசூலல்லாஹ் என்று ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து முறையிடுறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அல் பையினா, ஆதாரத்தை கொண்டு வாங்க, ஓ ஹத்துன் ஃபீ தஹரி, அப்படி இல்லாட்டி வந்து உங்களுக்கு நாங்கள் அந்த கசையடிய அந்த ஹத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம், உங்களோட முதுகு பதம் பார்க்குமே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இது அஹதுனா, எங்களில் ஒருத்தர் கண்ணால் பார்க்குற, அன்றைக்கு இந்த ஃபோனு வீடியோ எடுக்கிறது ஒன்றும் இல்லையே, அஹதுனா அலம்ரா அத்திஹி ரஜுலன், சரியா, ஒருத்தர் கண்ணால் பார்க்குறாரு தன்னுடைய மனைவி இன்னொருத்தரோடு இருக்கிறது, அந்த நேரத்தில் எப்படி யா ரசூலல்லாஹ் வந்து ஆட்களை கூப்பிட்டு காட்டி அது ஒரு ஆதாரத்தை எப்படி திரத்துறது, அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நான் கொண்டு வர்றது, ஒன்றுமே இல்லை, நான் தான் சாட்சி, நான் தான் கண்ணால் நேரடியாக பார்த்தேன். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல் பையினா வ இல்லா ஹத்துன் ஃபீ தஹ்ரி,
ஆதாரத்தை கொண்டு வாங்க, அப்படி இல்லாட்டி உங்களுக்கு நாங்கள் ஹத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம். பொய் சொன்னாங்க, அவதூறு சொன்னன்ற அந்த ஹத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று. அப்போ அவங்க சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ்களை பார்த்து, வல்லதி பஅஸக பில் ஹக்கி, யார் ரசூலுல்லாஹ், உங்களை எந்த சத்தியத்தை கொண்டு இந்த உலகத்துக்கு அல்லாஹ் அனுப்பி வைத்தானோ அந்த இறைவன் மீது ஆணையாக, இன்னில் அஸ்வாதிக்கு, நான் உண்மையை தான் சொல்கின்றேன், ஃபல யுன்சில் அன்னல்லாஹ், அல்லாஹ் என் குறித்து இந்த ஹத்திலிருந்து இந்த தண்டனையிலிருந்து என்னை பாதுகாக்கிறதுக்கு ஒரு வசனத்தை இறக்குவான் என்று சொல்லி அந்த சஹாபி சொல்லிட்டு போறாங்க. அல்லாஹ் வசனத்தை அதுக்கப்புறம் தான் இறக்குறான். இந்த சம்பவம் தான் அந்த வசனம் இறங்கப்படுவதற்கு காரணம். சாட்சிகள் இல்லாத பட்சத்தில் 4 சத்தியம் 5 சத்தியம் செய்ய வேண்டிய என்ற சட்டம் அப்பதான் அல்லாஹ் இறக்குறான். என்ன வசனம் அல்லாஹ் இறக்குகின்றான்? அந்த வசனத்தை அல்லாஹ் இறக்குகின்றான், வல்லதீன் யர்மூனல் முஹ்ஸனாத் என்று வரும். 5 தடவை ஆணும் சத்தியம் செய்ய வேண்டும், பெண்ணும் சத்தியம் செய்ய வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு பெண் மேலே சொல்கிறான்னு வைங்களேன், அந்த பெண்ணு மறுக்கிறான், நான் அப்படி செய்யலேன்னு. சரி, இவர் சொல்கிறதுல இவர் உண்மையாளராக இருந்தால் இவரும் சத்தியம் செய்யணும், அவள் மறுத்தால் அவளும் சத்தியம் செய்யணும், இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை என்று. இந்த வசனம் இறங்கினதுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் 2 பேரையும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு ஹிலால் இப்னு உமையை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் சத்தியம் செய்ய தயாராண்டு. ஓ யா ரசூலல்லாஹ் என்று அவர் சத்தியம் செய்கிறார். ரசூலுல்லாஹ்வோட முன்னாடி சத்தியம் செய்கிறாங்க. சத்தியம் செய்து முடிய ரசூலுல்லாஹ் அந்த 2 பேரை பார்த்து திரும்பவும் சொல்கிறாங்க, யாலமு அன்ன அஹதகுமா இன்னல்லாஹ் யாலமு அன்ன அஹதகுமா காதிபுன், உங்களில் யாராவது ஒருத்தர் பொய் சொல்கிறான்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். சரியா? ஃபஹல் மின்குமா தாயிபுன், யார் பாவ மன்னிப்பு கேட்டு திருந்துறதுக்கு தயாராக இருக்கிறீங்கன்னு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க 2 பேரை பார்த்து. இப்போ பிலால் இப்னு உமையா அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால், ஹிலால் இப்னு உமையா சத்தியம் செஞ்சிட்டாங்க. அந்த பெண்மணி எழும்பி வர்றா. இப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இப்போ அவரும் சத்தியம் செஞ்சுட்ட, அப்போ நீங்கள் தான் தப்பு செஞ்ச மாதிரி இருக்கும், யாராச்சும் ஒருத்தர் இருக்கிறீங்க, யாராச்சும் ஒருத்தர் என்ன செய்யுங்க, பாவ மன்னிப்பு கேட்டுக்கங்க. அந்த பெண்ணை எழும்பி வர்றா. என்ன செய்கிறான்னு சொன்னால் 4 தடவை சத்தியம் செய்கிறான். 5ஆவது தடவை சத்தியம் செய்யும் போது வக்கஃபூஹா, சஹாபாக்கள் சூழ்ந்து இருக்கவன்னு சொல்கிறாங்க, பார்த்து கவனமாக செய்யுங்க, நீங்கள் செஞ்சீங்கண்டா உங்களுக்கு அந்த தண்டனை அல்லாஹ்விடத்துல பெரும் பாவமாக அது கணக்கிடப்படும். சரியா? நீங்கள் தவறு செஞ்சிருந்தா மன்னிப்பு கேட்டுக்கங்க, திருந்திக்கங்க, இந்த சத்தியத்தை செய்யாதீங்க என்று அல்லாஹ் மேலே சத்தியம் செய்கிறதே. அப்போ அந்த பெண்மணி அந்த சஹாபாக்கள் சொல்லுங்கன்னா ஃபதலக்கஅத் வனகஸத், அவள் கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் பின் வாங்குற மாதிரி இருந்த அந்த டைமில் சஹாபாக்கள் சொல்லும், ஹத்தா வனன்னா அன்னஹா தர்ஜு, நாங்கள் நினைச்சோம் அவள் பின் வாங்கிடுவா அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த பெண்ணு சொல்கிறா, லா அஃப்தஹு கௌமி சாயிரல் யௌமி, என்னுடைய சமூகத்தை நான் சத்தியத்திலிருந்து பின்வாங்கி ஒரு நாளும் இழிவுபடுத்த மாட்டேன்னு சொல்லி. மனுஷனுடைய மானம் தானே, மரியாதை தானே, அவளுக்கும் அகௌரவம், அவங்களுக்கு என்ன ஒரு கூட்டம் சமூகம் இருக்கும் இல்லை, அந்த சமூகத்துக்கும் கெட்ட பேர் தானே. அந்த பெண்மணி சொல்ல, லா அஃப்தஹு கௌமி, என்னுடைய சமூகத்தை நான் இழிவுபடுத்த மாட்டேன், கேவலப்படுத்த மாட்டேன் சத்தியத்தை செய்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அபிசுரூஹா, அந்த பெண்மணியை கவனித்துக் கொள்ளுங்கள், ஃபஇன் ஜாஅத் பிஹி, அவளிடத்தில் வரக்கூடிய அந்த குழந்தை அக்கஹலல் ஐனி, கருத்த விழிகளை கொண்ட, சாபிகல் அல்யத்தைனி, பெருத்த பிட்டங்களை கொண்ட, அதே போல ஹதல்லஜல் சாக்கைனி, 2 பெருத்த கால்களுடைய குழந்தை வந்தா அது அந்த விபச்சாரத்தில் பிறந்த அந்த குழந்தை. அப்படி இல்லை என்று சொன்னா ஹிலால் இப்னு உமையாவுடைய குழந்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்கள் பார்த்தோம் ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த அடையாளத்தில் தான் அந்த குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லி ஹதீஸுடைய ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய விதி மட்டும் இல்லை என்றிருந்தால் எனக்கும் அவளுக்கும் ஒரு கணக்கு இருந்திருக்கும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஏன்னா பொய் சொல்லிக்கிறா இல்லை, நான் அதுக்கான தண்டனையை நிறைவேற்றிருப்பேன், அது அல்லாஹ் மேலே சத்தியமிட்டா இல்லை, அல்லாஹ் அதை பார்த்துக்கொள்வான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விட்டுடுறாங்க. இப்போ ஒருவர் கண்ணால பார்த்ததைய கட்டிலே தன் மனைவியோடு இன்னொருத்தர் இருக்கிறத பார்த்ததை ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்லும் போதே ரசூலுல்லாஹ் நம்பினாங்களா? ஒரு நபித்தோழர், அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமானவர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? சாட்சிகளை கொண்டு வாருங்கள், நான் நம்புகின்றேன் என்று. இன்றைக்கு நாங்கள் ஒரு செய்தியை பரப்புறோமே, மற்றவங்களுக்கு சொல்றோமே, எங்களோட சமூகத்தில் எங்களோட குடும்பங்கள் நடக்கிறத நாங்கள் கண்ணால பார்த்தா சொல்றோம். எங்களோட மனைவி எங்ககிட்ட ஒரு செய்தி சொல்வா, இன்னார் இப்படியாமே அப்படின்னு சொல்லி, நீ பாத்தியான்னு நாங்கள் கேட்கறது கிடையாது. அப்படியா, எப்போவா, எப்போ இருந்தா, யாரு சொன்னாங்களா, நான் நினைக்கவே இல்லை அந்த பொண்ணு அப்படி செய்வான்னு சொல்லி. ஒரு செய்தி மனைவி கண்ணால பார்க்கல, அவக்கும் யாரோ கோல் பண்ணி உனக்கு யார் சொன்னு கேட்டால் உங்கள் மைனி தான் சொன்னா, அவ சொன்னா, இவ சொன்னான்னு சொல்றது. தகவல் எங்கிருந்தோ வருது,
அங்க கால் பண்ணி கேட்டா அவக்கு இன்னொருத்தர் சொல்லியிருப்பார், அங்க கால் பண்ணி கேட்டா அவக்கு இன்னொருத்தர் சொல்லியிருப்பாரு. வெரி சிம்பிளா, மிக இலகுவாக ஒரு செய்தியை இன்றைக்கு நாங்கள் கடத்துகின்றோம், அடுத்தவர்களை பற்றி கூறுகின்றோம், பரப்புகின்றோம், அவருடைய விபரீதம் தெரியாம. இது ஒரு புறம் இருக்குதா? இன்னொரு புறம் அந்த பெண்ணை பத்தி நாங்க யோசிக்கிறோமா? பெண்ணை பத்தி யோசிக்கிறோமா? ஏன்னா இன்னைக்கு நிறைய கணவன்மார்களும் மனைவி ஏதாவது இந்த மாதிரி சின்ன விஷயம் கசஞ்சாலும் என்ன அவரோட ஒன்ன இருந்துட்டு வந்துட்டியோ, இப்போ யாரோட அவரோட தான் ஃபோன் பேசி, இப்படி நிறைய இந்த குடும்பங்களில் சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த மாதிரி சிக்கல்கள் பிரச்சனைகள் வந்து சின்ன பின்னமாகிறத பார்க்குறோம். நிறைய பெண்களை அவர் தலாக் விடுறதும் கிடையாது, அவர் வச்சு பழி வாங்குறத பார்க்குறோம். ஆனால் ஒரு விஷயம் நாங்கள் யோசிக்கிறது இல்லையே, இப்படி நாங்கள் பரப்புறவங்க யோசிக்கிறோமா? இதே என்னுடைய உம்மாவுக்கு நடந்தா, ஒரு மகனா எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். என் அக்காவுக்கு நடந்தா, ஒரு தம்பியா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். என் தங்கச்சிக்கு நடந்தா, என் சொந்த மகளுக்கே நடக்குதுன்னு வைங்களேன். அவ அப்படி இல்லை, எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தா திடீரென்று ஒரு 5 நிமிஷத்துல ஒரு கதை ஊரு முழுக்க பரகுது. ஒரு வாப்பவா எவ்வளோ கஷ்டமா இருக்கும், எவ்வளோ கஷ்டமா இருக்கும். இது எல்லாத்தையும் விடுங்களேன், அந்த பெண்ணுக்கு எவ்வளோ கவலையா இருக்கும். என் மாப்பிள்ளை என்ன நினைப்பார் என்னைய பத்தி, என் பிள்ளைங்க என்ன நினைப்பாங்க, என் உம்மா கெட்டவளா, என் வாப்பா என்ன நினைப்பாரு, எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒழுக்கமாக என் பிள்ளைய நான் வளர்த்தேன், இப்படி போகிறதுக்கான என்கிட்ட கேட்டான், எனக்கு என்ன பதில் இருக்குது. ஒரு பெண்ணிடத்துலேருந்து நாங்கள் அந்த விஷயத்தையோ அது பார்க்கறது இல்லையே. வந்து அவசரப்பட்டு பரப்புகிறோம், வந்து அவசரப்பட்டு ஒருத்தரோட ஷேர் பண்ணி கொடுறோம், வந்து அவசரப்பட்டு நாங்கள் இன்னொருத்தரோட என்ன செய்கிறோம், கதைக்கிறோம், சிரிச்சுக்கிட்டு கதைக்கிறோம். அந்த பெண்ணை வந்து ஒரு மாதிரியாக நாங்கள் பார்க்குறோம், அவனை கண்டா சலாம் சொல்கிறது இல்லை. நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் அவங்க 2 பேரும் தப்பாக இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. அந்த பெண்ணுடைய இடத்துல இருந்து நாங்கள் அந்த விஷயத்தை பார்க்குறோமா? எனக்கு நடந்த எவ்வளவு கஷ்டம், வெளியே வர முடியாத அளவுக்கு அந்த பெண்ணுடைய இடத்துல நாங்கள் பார்க்குறோமா? ஒரே ஒரு சம்பவம், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய சம்பவம். ஆயிஷா ரதியல்லாஹு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியுமா? இந்த சம்பவத்தில் அவதூறு சொல்லப்பட்ட சம்பவம் எங்கள் எல்லாருக்கும் தெரியும். எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, சும்மா உங்களுக்கு தெரிஞ்சதை 1-2 சொல்லுங்க பார்ப்போம். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவதூறு சொல்லப்பட்ட ஒரு சம்பவம் எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு பெண்ணாக ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா எந்த அளவுக்கு கவலைப்பட்டாங்கன்ற அந்த ஹதீஸ்ல இருக்குது. எவ்வளவு துடிச்சாங்க, பதறினாங்க, எவ்வளவு கவலைப்பட்டாங்க. அந்த கவலையினுடைய வெளிப்பாடையெல்லாம் அந்த ஹதீஸ்ல ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா விவரமாக சொல்றாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு செய்தி, பேசாம இருந்தது. ஓகே, வேற? ஓகே, வேற? அதுக்கப்புறம் கடைசியா இப்போ நாங்கள் ஆயிஷா ரதியல்லாஹு நாங்கள் எவ்வளோ கவலைப்பட்டோம். ஹதீஸில் வரும், ஆயிஷா ரதியல்லாஹு சொல்கிறாங்க, நான் நீண்ட சம்பவம், அந்த யுத்தத்தில் நடந்த சம்பவம் எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சனால சொல்லலை. தபூக் யுத்தத்துக்கு போயிட்டு சஃப்வான் இப்னு முஅத்தலோட வர்றாங்க. வந்து 1 மாதம் சுகம் இல்லாமல், நோய் சுகமீனம் காரணமாக இருக்கிறாங்க. மிஸ்தஹ் இப்னு உசாசா அவரும் இந்த சம்பவத்தில் தொடர்பு இருக்கிறார் அவதூறுல. அவங்களோட தாயோட நெருங்கிய உறவினர்னால இயற்கை தேவையை நிறைவேற்றுறதுக்காக ஆயிஷா ரதியல்லாஹு போயிட்டு வரும்போது அவங்க துணைக்கு கால் தடுமாறி கீழே விழும்போது அந்த தாய், அந்த மிஸ்தஹ் இப்னு உசாசாவுடைய தாய், அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, தைஸ மிஸ்தஹ், மிஸ்தஹ் நாசமாகட்டும் என்று சபிக்கிறாங்க பிள்ளைய. உடனே ஆயிஷா ரதியல்லாஹு அவங்க பேச, என்ன இவ்வளவு மோசமான ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்க, அதுவும் வந்து ஷஹீத பத்ரன், பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டு ஒரு நபித்தோழர் போய். அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஐ ஹந்தா அவலம் தஸ்மாஇ, ஆயிஷாவே உங்களை பற்றி பேசுகிற செய்தி உங்களை காதுக்கு எட்டலையா? தகவலை சொன்னதும் ஆயிஷா ரதியல்லாஹு சொல்கிறாங்க, நான் ஆல்ரெடி 1 மாத காலம் கவலையில் இருந்தேன், இப்போ எனக்கு அதை விட அதிகமாக நோய் அதிகரிச்சு, நான் வீட்டுக்கு வந்ததும் ரசூலுல்லாஹ்கிட்ட அனுமதி கேட்டேன், என் தாயுடைய வீட்டில் கொண்டு போய் விடுங்கன்னு சொல்லி. அப்போ உம்மா கிட்ட வந்து கேட்குறாங்க, யா உம்மத்தா மா யத்தஹத்தஸுன் நாஸ், என்னை பற்றி மக்கள் இப்படியெல்லாம் பேசிக்கொள்கிறாங்களாமே அப்படின்னு. அப்போ உம்மா சொல்கிறா, சக்கலத்திகள் இருந்தால் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு. அப்போ ஆயிஷா ரதியல்லாஹு சொல்கிறாங்க, ஃபபகைத்து, நான் அழுதேன், தில்கல் லைலத அஹத்தா அஸ்பஹத், காலையில் சுபவுடைய நேரம் வரைக்கும் நான் அழுது கொண்டே இருந்தேன். இரவுல நடக்குது இந்த சம்பவம், அழுது கொண்டே இருந்தேன். லா யர்கஉலி தம்உன், என் கண்ணிலிருந்து கண்ணீரை என்ன அறியாமலே கண்ணீர் வந்து கொண்டே இருந்துச்சு சுபஹு வரைக்கும். வலா அக்தஹில் பினௌமின், என் கண்ணில் கொஞ்சமும் தூக்கம் இல்லை. அப்படி ஆயிஷா ரதியல்லாஹு அவங்க சொல்றாங்க, இரவு முழுக்க நான் அழுது கொண்டே இருந்தேன்.
அதுக்கப்புறம் ஆயிஷா திரும்ப சொல்றாங்க சில செய்திகளுக்கு அப்புறம், வகது பக்கைத்து லைலத்தைனி வயோமன், 2 நாட்கள் 2 இரவுகளும் ஒரு பகலும், 2 இரவுகளும். இப்போ இரவுல தான் நடக்குது. அந்த இரவு முழுக்க அழுகுறாங்க, அடுத்த நாள் பகல் முழுக்க அழுகுறாங்க, அடுத்த நாள் இரவு முழுக்க அழுகுறாங்க. 2 இரவுகளும் ஒரு பகலும் நான் அழுது கொண்டே இருந்தேன். லா அக்தஹில் பினௌமின், என்ற கண்ணில் கொஞ்சம் கூட தூக்கம் இல்லை. வலா யர்கஉலி தம்உன், இது கண்ணீரும் நிற்கதே இல்லை, வந்துக்கிட்டே இருக்குது. என் உம்மாவும் வாப்பாம் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, அந்த ஹதீஸ்ல வரும், ஆயிஷா சொல்றாங்க, அன்னல் புக்கா ஃபாலிகுன் கப்தி, என்னுடைய ஈரல் பிளந்து விடுமோ, என் ஈரல் பிளந்து விடுமோ என்று என் தாயின் தந்தையை நினைக்கிற அளவுக்கு நான் அழுது கொண்டே இருந்தேன். அப்படித்தானே? தொடர்ந்து ஒரு புள்ள அழுது, அதுவும் பெரிய வயசான ஒருத்தரும் இல்லை, சின்ன வயசு. நைட்டு ஃபுல்லாக அழுது, காலையிலையும் ஃபுல்லாக அழுகுறாங்க, சாப்பிட்றாங்க இல்லை, திரும்பவும் நைட்டு ஃபுல்லாக அழுகுறாங்க. உம்மா அப்போ பார்த்துக்கிட்டு இருக்கவங்கள எவ்வளோ தவிக்கும். அவங்க சொல்கிறாங்க, ஃபாலிகுன் கபிதி, என் ஈரல் பிளந்து விடுமோ என்று பயப்படுற அளவுக்கு அவங்க நினச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு நான் அழுது கொண்டே இருந்தேன். அப்போ ரசூலுல்லாஹ் வந்தாங்க என்கிட்ட, வந்து சொல்கிறாங்க, யா ஆயிஷா, ஆயிஷாவே, ஃபஇன்னஹு கது பலகனி அங்கி கதா வ கதா, உங்களை பற்றி இப்படியான செய்தியை நாங்கள் கேள்விப்பட்டோம். ஃபஇன் குந்தி பரிஅத், நீங்கள் வந்து உண்மையிலே நிரபராதியாக அப்படி இல்லாமல் இருந்தால் அல்லாஹ் உங்களை குறித்து வசனங்களை இறக்கி உங்களை தூய்மைப்படுத்துவான் சொல்லாங்க. அதுக்கப்புறம் ஒரு செய்தியை சொல்கிறாங்க, வஇன் குந்தி அல்மம்தி பிதன்பின், நீங்கள் பாவத்தில் ஈடுபட்டீர்களே ஆனால் ஃபஸ்தக்ஃபிரில்லா வ தூபி இலை, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்கன்னு சொன்னதும் ஆயிஷா ரதியல்லாஹு சொல்கிறாங்க, கலசதம் ஏ ஹத்தா ஹலசதம் ஏ, ஒரு துளி கூட இல்லாமல், ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் என்னோடு இருப்பாருன்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். இந்த வார்த்தையை சொன்னதும் என்னை கண்ணில் இருந்து அதுக்கப்புறம் ஒரு கண்ணீர் விளையில, மொத்த கண்ணீரும் நின்றுடுச்சு. ஏன்னா இவங்களும் கைவிட்டுட்டு போகிறாங்களே, ஏன்னா இந்த வார்த்தையை அப்போ ஓடி போகிறாங்க வாப்பக்கிட்ட போய் சொல்கிறாங்க, அஜிப் அன்னி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் குறித்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு பதில் சொல்லுங்க, நான் நல்லவள் பத்தினி என்று சொல்லி. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதராச்சு, அவங்களுக்கு நான் என்ன சொல்லணும். ஓடி போகிறாங்க உம்மா கிட்ட, அஜீபி அன்னி, என் குறித்து உம்மாவே நீங்கள் ரசூலாங்களுக்கு சொல்லுங்க, நான் அப்படிப்பட்ட ஒரு பெண் இல்லை என்று. அவங்களும் சொல்கிறாங்க, கைவிட்டுறாங்க. அப்போ கணவன், தாய், தந்தை அப்போ சொல்கிறாங்க, அழுகையை நிப்பட்டிட்டு சொல்கிறாங்க, நான் அல்லாஹ்வை நம்புகிறேன், என் குறித்து அவன் வசனத்தை இறக்குவான். எனக்கு குர்ஆனில் வந்து நிறைய வசனங்களை நான் படிச்சு இல்லை, ஆனால் அல்லாஹ் என்னை நிரபராதி ஆக்குவான்னு சொல்லி அதுக்கப்புறம் குர்ஆன் வசனத்தை இறக்குறான் அல்லாஹ். அதில் ஒரு நல்ல சம்பவம் நடக்கும். அப்போ ரசூலுல்லாஹ் ஆயிஷாவேன்னு சொல்லி அல்லாஹ் உங்களை தூய்மைப்படுத்திட்டான்னு சொல்ல உம்மை சொல்லுவா, ஆயிஷா நீங்கள் எழும்பி போங்க ரசூலுல்லாஹ் கிட்ட அப்படின்னு. நான் எழும்பி போக மாட்டேன், நான் அல்லாஹ்வை தூய்மை, அல்ஹம்துலில்லாஹ், அந்த இறைவன் என்னை தூய்மைப்படுத்த. அந்த பெண்களுக்கு என்ன இருக்குமில்ல ஒரு கெத்து. அவங்க சொல்கிறாங்க, கூமி உம்மை சொல்கிறா, எழும்பி போங்க அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல, ஏண்டா இப்போ ஓகே தானே அப்படின்னு. நான் எழுப்பி போக மாட்டேன், என்னை தூய்மைப்படுத்தி என் ரப்பு என் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கின்றதை பார்க்கலாம். ஒரு பெண்ணாக எவ்வளோ கவலை இருக்குன்னு தெரியுமா? அன்றைக்கு இருந்த அந்த கம்யூனிட்டி சின்ன கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டியிலே, அதனால தான் அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு என் மகளுடைய விஷயத்தில் நீங்கள் இப்படி நடந்துக்கிட்ட கடுமையான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஒரு பெண்ணாக நாங்கள் நின்று யோசித்தோம் என்று வைங்களே, விதவையான ஒரு பெண்ணாக இருந்தால் அந்த பெண் எப்படி வந்து வேலைக்கு போவா, எப்படி வேலைக்கு போவா, கடைக்கு ஜாமான் வாங்க எப்படி போவா, எப்படி பதறும் அந்த பெண்ணுடைய அந்த மாதிரி அவதூறுகளுக்கு உட்படுத்தப்பட்டவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்களேன். நாங்கள் கேட்டு அடுத்த கணம் ஒரு வார்த்தை வருவதற்கு முன்னாடி கண்ணீர் தான் அவருடைய பதிலாக இருக்கும், கண்கள் இருந்து கண்ணீர் தான் வரும். நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் சாதாரணமான ஒரு விஷயம் என்று. என்ன அவன் பிள்ளைக்கு என்ன பதில் சொல்லுவா? நான் நல்லவள் கெட்டவள் இல்லை என்றதை எப்படி நிரூபிக்கிறது? இப்படி ஒரு அவதூறு பரப்பினா எப்படி நிரூபிக்கிறது? நாங்கள் ஒரு ஹதீஸ் பார்த்தோமே, குகைவாசிகளுடைய ஹதீஸ். அந்த பெண் வந்து என்ன போறா, கஷ்டமான சூழ்நிலை, கடனுக்கு காசு எடுக்க போறா இல்லை. அதே போல இந்த பெண்ணுக்கும் ஒரு ஆண் வந்து கடுமையான கஷ்டமான சூழ்நிலை ஹெல்ப் பண்றவனா இருந்தா, ஒரு 1000 ரூபாய் கொடுத்து 2000 ரூபாய் கொடுத்து இந்த பிள்ளைங்களுக்கு உடுப்பு வாங்கி கொடுங்க, பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லி அந்த காசை எடுக்க போன சந்தர்ப்பமாக இருந்தா எப்படி இருக்கும்? அவள் எப்படி தூய்மைப்படுத்துவாள்? தன்னை தூய்மைப்படுத்துறது எப்படி தூய்மைப்படுத்துறது?
ஒரு பெண்ணுடைய கவலையை இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சம்பவத்தின் மூலமாக எனக்கும் உங்களுக்கும் புரிந்து கொள்ளலாம். 2 இரவுகள் ஒரு பகல் முழுவதும் அந்த பெண் வந்து அழுது கொண்டே இருந்தால் சுத்தி இருக்கிறவங்களுக்கு இவளுடைய ஈரக்குலை வெளியே வந்துடுமோ என்று நினைக்கின்ற அளவுக்குனா அவ்வளவு பெரிய ஒரு கவலை, துக்கம், பாரம் அவங்களுடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தூய்மைப்படுத்தினால். ஆனால் இன்று நாங்கள் எந்த பெண்ணுக்கு இந்த அவதூறுகளை, இந்த படுதூறுகளை சுமத்துகின்றோமோ யார் தூய்மைப்படுத்துவா? யார் இருக்கிற தூய்மைப்படுத்துறதுக்கு? வகை இல்லையே. அந்த பெண்ணை எங்க போய் சொல்ல? எனக்கும் அவனுக்கு எந்த தொடர்புமே இல்லை. உடல் ரீதியா ஒரு தேவைக்கு தான் போனேன், காசு வாங்க தான் போனேன், ஒரு செய்தியை சொல்ல தான் போனேன். எங்க போய் சொல்ல? ரொம்ப ஈஸியா நாங்க என்னுடைய மகளுக்கு நடந்தால் எவ்வளவு பாசம் வச்சுக்கிறீங்க புள்ள மேல, மகள் மேல. ஒரு 20 வயசு 25 வயசு ஊர் பேர் தெரியாத ஒரு பெண் மேல நாங்க சொல்றோமே, என் மகள் இப்படி ஒன்று நடந்தா, என் உம்மாவுக்கு இப்படி ஒன்று நடந்தா, என் தங்கச்சிக்கு இப்படி ஒன்று நடந்தா, நாங்கள் யோசிக்க வேணாமா? அப்போ இன்றைக்கு சர்வ சாதாரணமாக, அதுவும் இன்றைக்கு எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த மாதிரி 2 பேர் சந்திக்க இப்போ ஃபோனையே பின்னாலே எடுத்துகிட்டு போய் கதவு திறந்து வீடியோ எடுக்கிறது, எத்தனையோ வீடியோக்கள், அதுக்கு ஒரு அடி தடி சண்டை இப்படியெல்லாம் வருது. இப்படி நாங்கள் நேற்று பார்த்தோம், வலா தஜஸ்ஸஸ், துருவி துருவி ஆராய சொல்லி இஸ்லாம் சொல்லவே இல்லை. எங்கட வேலை இல்லை, அது அல்லாஹ்வோட வேலை. அல்லாஹ்வுக்கு தெரியும் யார் நல்லவன் யார் கெட்டவன் சொல்லி. இந்த வீடியோ எடுக்கிறவன் நல்லவனா? இந்த செய்தியை பரப்புறவன் நல்லவனா? அவன் எத்தனை பெண்களோட கள்ளத்தனமா சேட் பண்றது, கள்ளத்தனமா மெசேஜ் போடுறது யாருக்கு தெரியும்? அவன் அந்த கண்ணை தாழ்த்தி தான் உலகத்தில் போறானா? எத்தனை பெண்கள் சில நேரம் அவன் இந்த பெண்ணை வந்து ஆசை வச்சிருப்பான், அவனுக்கு இந்த பெண் கிடைச்சிருக்காது, அதனால பொறாமையெல்லாம் பரப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்ல, ரொம்ப சிம்பிளா இன்றைக்கு விதவையானாலே போதும், அந்த பெண் ஒரு 2 தடவை வெளியே போனாலே ஊர் மக்கள், பக்கத்து வீட்டில் உள்ளவங்க அந்த பெண் மீது அவதூறு சொல்லப்படுகின்றதை பார்க்கலாம். சாதாரணமான விஷயம் அல்ல. சமூகத்தில் நாங்கள் தான் இந்த விதவைகளை பாதுகாக்க வேண்டிய நாங்களே அவர்களை வந்து அவர்களை இழிவுபடுத்தி அவர்களை ஓரம் கட்டும் விதத்தில் நடந்து கொண்டால் எங்க போவாங்க அந்த பெண்கள்? எங்க போவாங்க? எனவே இஸ்லாம் மறைக்க சொல்லுது. அப்படி ஒன்று பார்த்தாலும் இன்னைக்கு இஸ்லாமிய ஆட்சி இருக்குதா? தண்டனை நிறைவேற்ற. இன்னும் சொல்ல போனா, இப்போ நாங்களாம் அவதூறு சொல்றோமே, உண்மையிலே இது உண்மையா? இது எந்த மாதிரியான வேலை? உசுரோட கட்டி போட்டு கல்லால எரிஞ்சு கொல்லப்பட வேண்டிய ஒரு தண்டனை கொடுக்க வேண்டிய ஒரு மேட்டர் ஒன்று. இது சாதாரண மேட்டரா? இது சாதாரண மேட்டரான்னு கேட்கிறேன். இல்லையே, கல்லால் எரிஞ்சு தண்டனையை கொலை செய்யப்பட வேண்டிய ஒரு பாவத்தை நாங்க சர்வ சாதாரணமா இந்த நாவால சொல்றோம். அந்த தண்டனையை வச்சு நாங்க புரிஞ்சு கொள்ளக்கூடாது இது பெரிய மேட்டரை வந்து நாவால நான் வந்து கசீரேன் அப்படின்றது. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இந்த வசனங்கள் போதும். இந்த ஒரு வசனம், இந்த அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனங்கள் போதும். உண்மையாகவே நாங்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருந்தால், மறுமையை நம்பிக்கை கொண்டிருந்தால், இந்த வசனங்கள் போதும் அவதூறில் இந்த என்னையும் உங்களையும் பாதுகாத்துக்கொள். அல்லாஹ் சொல்கின்றான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா செய்தியில தொடர்ந்து அல்லாஹ் சொல், வலவுலா ஃபதுலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த அருள் இல்லை என்றிருந்தால், வரஹ்மத்துஹு, அல்லாஹ்வுடைய அந்த அன்பு இல்லை என்றிருந்தால், வ அன்னல்லாஹ தவ்வாபுன் ஹக்கீம், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் என்று இல்லாமல் இருந்திருந்தால் உங்களை அல்லாஹ் தண்டித்திருப்பான். இன்னல்லதீன ஜாஉ பில் இஃப்கி உஸ்பத்தும் மின்கும், ஆயிஷாவே இந்த பாவத்தை, இந்த அவதூறை சொன்னவர்கள் உங்களில் ஒரு சில கூட்டம் தான். லா தஹ்சபூஹு ஷர்ரல் லக்கும், ஆனா வந்து அல்லாஹ் சொல்கின்றான், அது அவர்களுக்கு கெடுதியாக நீங்கள் உங்களுக்கு கெடுதியாக நீங்கள் நினைக்க வேண்டாம். பல் ஹுவ கைருல் லக்கும், அது உங்களுக்கு சிறந்தது தானே. என் மேல ஒருத்தன் அவதூறு சொன்ன, ஒரு பெண் மேல அவதூறு சொன்னா நாளைக்கு மறுமையில் அவனுடைய நன்மைகள் அல்லாஹ் எடுக்க போறான், இவனுடைய பாவங்கள் அவன் மேல சுமக்க போறான். அல்லாஹ் சொல்ற, நீங்க உங்களுக்கு கெடுதியா நீங்க நினைக்காதீங்க, நீங்க விட்டுட்டு போய்கிட்டே இருங்க. பல் ஹுவ கைருல் லக்கும், அது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான், லவ்லா, இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. லவ்லா, இது சமிஅத்துமூஹு, அதை கேள்விப்பட்டதும், வன்னல் முஃமினூன வல் முஃமினாத்து, முஃமினான ஆண்கள் முஃமினான பெண்களும், பி அன்ஃபுஸிஹிம் கைரா, அவங்கள பத்தி நீங்க நல்லது நினைச்சிருக்க கூடாதா? நல்ல வகாலு ஹாதா இஃப்கும் முபீன், இது தெளிவான அவதூறு என்று நீங்க சொல்லியிருக்க கூடாதா? இன்னைக்கு பார்க்கிறோமா இல்லையா, சமூகத்தில் உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடியவங்களை தேவையில்லாத பைலான்னு சொல்லி சட்டத்திட்டங்களை போட்டுக்கிட்டு பொது வெளியில வந்து எத்தனை பேரை இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி உண்மையிலே ஒரு பெண்ணோட படுத்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அவர்களாகவே கிரியேட் பண்ணி, பஸ்ஸில் ஒன்றா போன என்னடாப்பா, சரி ஒரு ரூமுக்கு வந்து உதவி கேட்க, சரி என்ன வந்து கேட்குறோம், படுத்தாங்களா, ஒன்றா இருந்தாங்களா? அல்லாஹ் என்ன சொல்றான், வகாலு ஹாதா இஃப்குன் முபீன்,
தெளிவான அவதூறு என்று நீங்கள் சொல்ல வேண்டாமா? அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கின்றான். அல்லாஹ் திருமறை குர்ஆன் வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு ஃபித் துன்யா வல் ஆখিরা லமஸ்ஸக்கும் ஃபீமா ஃபஅல்தும் ஃபீஹி அஸாபுன் அதீம். இது அல்லாஹ்வுடைய அருளிலே உங்களை நாங்கள் கடுமையாக தண்டிச்சிருப்போம். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கின்றான். சரியா? இது தலக்கவுனஹு பிஅல்சினத்திக்கும், உங்களுடைய நாவுகளால் நீங்கள் எதை பரப்பினீர்களோ, வத்தகூலூன பிஅஃப்வாயிக்கும் மா லைஸ லக பிஹி இல்முன், எந்த அறிவும் இல்லாமல் உங்களுடைய வாய்களால் அதை சொல்லி தெரிந்தீர்கள். வதஹ்சபூனஹு ஹய்யினன், இது ரொம்ப லேசான விஷயம் நீங்க நினைச்சீங்க. ரொம்ப லேசான நாங்கள் இன்னைக்கு அதை சர்வ சாதாரணமாக ஆக்கியிருக்கிறோம். இல்லை, அல்லாஹ் சொல்றான் வெரி சிம்பிளா நீங்க நினைச்சிட்டீங்க, அதனால தான் பரப்பினீங்க. வஹுவ இந்தல்லாஹி அதீம், அல்லாஹ் சொல்றான் அது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரியது. நான் ஆரம்பத்தில் சொன்ன 7 பெரும்பாவங்கள் ஒன்றாக அல்லாஹ் கொண்டு வந்து வைக்கிறதுக்கு காரணம் நானும் நீங்களும் அற்பமாக நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இல்லை, இது பெருசு. மறுமையில் எங்களுடைய 30-40 வருஷம் நன்மை இழக்கக்கூடியதாக இருக்குதுன்னு சொன்னா இது சாதாரணமான ஒரு மேட்டர் கிடையாது, பெரிய மேட்டர். ரசூலுல்லாஹ் மஸ்ஜித் மக்காவுல அந்த ஹஜ்ஜில உபதேசம் செய்தார்கள் என்றால் அது சாதாரணமானது, அற்பமானது கிடையாது, மிகப்பெரியது. அல்லாஹ் சொல்றான் வஹுவ இந்தல்லாஹி அதீம், அல்லாஹ்விடத்தில் அது மிகப்பெரியது. அல்லாஹ் சொல்கின்றான் உங்களுடைய நாவுகளால் நீங்கள் எதை பேசினீங்களோ சுப்ஹானக், இறைவா, ஹாதா புஹ்தானுன் அதீம், இது பெரிய அவதூறாக இருக்குதுன்னு நீங்கள் சொல்லியிருக்க கூடாதா? அல்லாஹ் சொல்கின்றான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான் யஇதுக்கும் அன் தஊது லிமிஸ்லிஹி அபதன் இன் குன்தும் முஃமினீன். மூமின்களை பார்த்தா அல்லாஹ் சொல்றான், நீங்க அல்லாஹ்வை நம்பினது உண்மையாக இருந்தா, மறுமையை நம்பினது உண்மையாக இருந்தா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி காரியங்களில் ஈடுபடாதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி செய்திகள் வரும், ஃபேஸ்புக்கில் வரும். எதுக்கு நாங்கள் ஷேர் பண்ணணும்னு கேட்குறேன். ஃபேஸ்புக் நாங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? இந்த செய்திகளை ஷேர் பண்ணுறதுக்கு. வாட்ஸ்அப் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? இந்த மாதிரி செய்திகளை ஷேர் பண்ணுறதுக்கா? ஸ்டேட்டஸில் போடுவான், ஒரு 10 குரூப்பில் ஷேர் பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸ்லையும் போடுவான் அந்த லிங்கை, போய் பாருன்னு சொல்லி. சாதாரணமான விஷயமா? அல்லாஹ் சொல்கின்றான் மூமின்களாக இருந்தால் இதுக்கப்புறம் இதை செய்யாதீங்க, இதை விட்டுடுங்க என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கின்றான் இன்னல்லதீன யுஹிப்பூன. இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அன் தஷிஅல் ஃபாஹிஷத்து ஃபில்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களுக்கு மத்தியிலே அவர்களை அசிங்கப்படுத்தணும், அவர்களை கேவலப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் பரப்பினீங்கல்ல அந்த செய்தியை, அல்லாஹ் சொல்கிறான் பரப்பினீங்க இல்லை, லஹும் அதாபுன் அலீமுன் ஃபித் துன்யா வல் ஆখিরা, அவர்களுக்கு இந்த உலகத்திலே நாங்கள் தண்டனைகளை கொடுப்போம், நாளை மறுமையிலேயும் பெரிய தண்டனைகளை கொடுப்போம். இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சமூகத்தில் பெரிய பெரிய அந்தஸ்தில் பெரிய பெரிய இடத்துல இருந்தவங்க இந்த மானம் மரியாதை, அடுத்தவங்களுடைய மானம் மரியாதையில் கை வச்சதுனால இன்றைக்கு அவங்கள கண்டுகொள்றதுக்கே ஆட்கள் இல்லாத அளவுக்கு அல்லாஹ் கொண்டு வந்து கீழே வச்சுக்கிறான். சில நேரங்களில் அவங்க அந்த பைலா, அவங்க அந்த சட்டத்திட்டம் என்று சொல்லி பல பேருடைய மானத்தில் கை வச்சதனுடைய விளைவாகவும் இருக்கலாம். இன்றைக்கி ஜீரோவாக கொண்டு வந்த அல்லாஹ் எவ்வளோ பெரிய ஆளுமை கொண்டவர்கள், தமிழகத்தையே உலுக்கியவர்கள் ஏகத்துவ கொள்கையின் மூலமாக. ஆனால் ஒன்றுமே இல்லாமல் இன்னைக்கு விற்கிறாங்க. அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னி, தனக்கு வந்தா ரத்தம் என்று சொல்லி சில முடிவுகளை எடுத்ததுனால எல்லாருக்கும் அது ரத்தம் தாண்டா, எல்லாருடைய மானம் மரியாதை என்று நினைத்திருந்தால் அதை பப்ளிக்கா வீடியோ எடுத்து ஊர் முழுக்க நாங்கள் போட்டிருக்க மாட்டோம். என்ன சொல்லுது குர்ஆன் வசனம், என்ன சொல்லுது எங்களுடைய இஸ்லாம், எப்படி வழிகாட்டு இருக்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ் சொல்ற மூமின்களை பார்த்து எப்படிடா கேவலப்படுத்துவீங்க, இந்த உலகத்திலே நான் உன்னை தண்டிப்பேன், நாளை மறுமையிலேயும் உன்னை தண்டிப்பேன். வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன், நல்லவன் யாரு கெட்டவன் யார் என்று உனக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கு தெரியும் என்று அல்லாஹ் சொல்றான். வல்லாஹு யஅலமு, அல்லாஹ் அறிந்தவன், வ அன்தும் லா தஅலமூன், நீங்கள் அறியாதவர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். சொல்லிவிட்டு அல்லாஹ் பின்னாடி சொல்றான், நீங்க எல்லாம் உங்களை நல்லவன் வேஷம் போடுறீங்கல்ல, நான் நினைச்சி இருந்து உங்களோட விஷயங்களை அவுட் பண்ண ஆரம்பிச்சேன்னு சொன்ன உலகத்தில் எவனுமே நல்லவன் இல்லை. மா ஜக்கா மின்கும் மின் அஹத், உங்களில் எவனுமே நல்லவன் இல்லை. இந்த செய்தியை பரப்புற நான் நல்லவனா? நான் எந்த பிள்ளையும் கெட்ட பார்வையில் பார்க்காதவனா? தைரியமா ஒவ்வொருத்தர் போனையும் வாட்ஸ்அப் பாருங்கன்னு சொல்லி கொடுங்களை பார்ப்போம், போட்டோக்களை பாருங்கன்னு கொடுங்களை பார்ப்போம். கொடுக்க முடியுமா? அல்லாஹ் சொல்றான் எவன் நல்லவன் நல்லா கேட்கிறான். யாரு? நீ ஒன்ன தூய்மைப்படுத்தி கொள்றல, நீ நல்லவனா? உன்னை லிஸ்ட்டை வெளியிடவா? வெளியிட்ட என்ன நடக்கும்? தூக்கு போட்டுக்கொள்ள தான் வேணும். ஏன்னா அவ்வளோ செய்திகள் இருக்கும், அவ்வளோ குப்பைகள் இருக்கும். எனவே சும்மா மார்க்கத்தின் பேரால, இஸ்லாத்தின் பேரால பொய்யான சில செய்திகளை, வாதங்களை கொண்டு வந்து வைத்து இந்த மாதிரி செய்திகளை பரப்பி சமூகத்தை சீரழித்து சின்ன பின்னமாக்கி தேவையில்லாத முன்மாதிரிகளை சமூகத்துக்கு காட்டி கொடுத்து
அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே எந்த பெண்ணுடைய விஷயத்திலையும் எந்த ஆணுடைய விஷயத்திலையும் எவ்வளோ கோடி தருவதாக இருந்தாலும் நாங்கள் இதை செய்யக்கூடாது. ஏனென்னா எங்களோட மறுமை வாழ்க்கை வீணாகிவிடும். நாங்கள் நம்பிக்கை கொண்டு இந்த உலகத்தில் மூமின்களாக முஸ்லிம்களாக வாழ்வதற்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடும். 7 பெரும்பாவங்கள்ல ஒன்றாக சொல்லப்பட்ட ஒரு செய்தியை சர்வ சாதாரணமாக வெரி சிம்பிளா ஒரு பட்டனை தட்டி நானும் நீங்களும் செய்கிறோம் என்றால் நாங்கள் மூமின்கள் அல்ல, மறுமைக்கு பயந்தவர்கள் அல்ல. இந்த உலகத்தில் பல பேர் இடத்துல நல்ல பேர் எடுக்கிறதுக்காக விரும்புகிறவங்க. எனவே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவதூறு இந்த நாவால வெரி சிம்பிளா இன்றைக்கு ஃபோனால ஒரு பட்டனால செய்கிற வேலை மாலை மறுமையில் என்ன மொத்த வாழ்க்கையும் இழந்து அடுத்தவனுடைய பாவத்தையும் நான் செய்யாத பாவத்தையும் சுமந்து நரகத்தில் போய் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு வந்துவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே இந்த உலகத்தில் புறத்தை விட ஒருபடி மேல் அவதூறு. எனவே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். புறம் பேசக்கூடாது, அவதூறு சொல்லக்கூடாது, கோல் சொல்லக்கூடாது. எனவே நாவை எவ்வளோ அழகாக ஒரு மூமின் இந்த உலகத்தில் பயன்படுத்த வேண்டும் என்று எங்களுக்கு அழகான வழிகாட்டலை குர்ஆனும் சுன்னாவும் காட்டி தந்திருக்குது. அந்த அடிப்படையில் அந்த வழிகாட்டல்களை கடைபிடித்து நாளை மறுமையில் உண்மையான விசுவாசிகளாக நாங்கள் அந்த வாழ்ந்து அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.